வாங்க இந்த திருக்குறள் கதைய ஒரு அம்மாவோட பார்வையிலிருந்து பாப்போம். பாருங்க, அவங்களோட கவலையெல்லாம் அவங்களோட சின்ன பையனான தண்டு மேலதான். அப்படி என்னதான் பண்ணான் தண்டு? எதுக்கு அந்த அம்மா இவ்வளவு கவலைப்படுறாங்க? எல்லாம் ஆரம்பிச்சது தண்டுக்கு வந்த ஒரு கனவுல தான். அவன் மனுஷனா இருக்கிறதா கனவு கண்டான். அது வெறும் கனவா நிக்கல, நிஜத்திலையும் மனுஷனா போறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அவனோட மனித மாற்றம் இப்படித்தான் இருந்துச்சு. தொப்பி, கூலிங் கிளாஸ், டி-ஷர்ட், ஷூன்னு. அவனோட பழக்க வழக்கங்கள் மொத்தமா மாறிடுச்சு. தண்ணிய கூட ஸ்ட்ரா வச்சு குடிக்க ஆரம்பிச்சான். இதோட நிக்காம மத்த குரங்குகளை நாகரீகம் இல்லைன்னு திட்டவும் செஞ்சான். இத பார்த்த அந்த அம்மாவுக்கு மனசு தாங்கல. பட்டாதான் அவனுக்கு புரியும்னு புலம்புனாங்க. அடுத்ததா அவன் செஞ்ச காரியம் இன்னும் மோசம். சின்ன குரங்குகளையும் தன்ன மாதிரி மாறச் சொன்னான். இப்படி சீன் காட்டிட்டு இருக்கும்போதுதான் தூங்கிட்டு இருந்த ஒரு பாம்ப தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டான். கோவமான அந்த பாம்பு அவனோட மனித ஆடைகளை கிழிச்சு எறிஞ்சது. பயந்து போன தண்டு நேரா அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் மன்னிப்பு கேட்டான். அப்பவும் அவங்க அம்மா அவனை திட்டல. நீ செஞ்ச தப்போட விளைவை எல்லாரும் பார்க்கட்டும்னு சொன்னாங்க. இந்த கதை சொல்ற வாழ்க்கை பாடம் இந்த திருக்குறள் தான். தண்டு பாம்பிடம் மன்னிப்பு கேட்டான். அப்புறம் மறுபடியும் தன்னோட கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டான். சோ நம்ம தனித்துவத்துக்கும் நம்ம சமூகத்தோட அறிவுக்குமான சமநிலையை எப்படி உருவாக்குறது?